பஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல். வெற்றிகரமா ஆபரேஷன் சிந்தூர முடிச்சோம். அதுக்கு அடுத்து பாகிஸ்தான் செஞ்ச சேட்டைகளையும் பெரிய அளவுல சிதறடிச்சிட்டோம். பாகிஸ்தானோட ராணுவ வலிமையே 20% குறைச்சிட்டோம். 3 நாட்கள்ல யுத்தமே நடக்காத போது. அது கூடவே அடிஷனல் இன்சென்டிவ்னு எடுத்துக்கலாம். இல்ல அதுதான் மெயின் டார்கெட்ன்னு எடுத்துக்கலாம். சீன ஆயுதங்கள் அப்படிங்கிறது சிதறடிச்சோம். இதுக்கு நடுவுல இன்னொருத்தன் தப்பிச்சு போயிட்டானான்னு கேட்டா, தப்பிக்கவே முடியாது. யார் அது அப்படின்னு கேட்டா துருக்கி. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த இந்த சேட்டைகளுக்கு பின்னாடியும் ஆயுதங்கள் ரீதியில அது இலவசமா குடுத்தாங்களோ, இல்ல வேற எவனும் அவனுக்கு ஃபண்ட் பண்ணாங்களோ, இல்ல யுத்த காலத்துல 1, 2 குடுத்து ஊர் உலகம் பூரா விக்கலாம் அப்படின்னு துருக்கி ஆசைப்பட்டுச்சோ, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச அளவுல எர்டோகன் அகண்ட இஸ்லாமிய சாம்ராட்டுக்கு ஒரே தலைவன் நான் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா கடைசியில பார்த்தா பட்டத்து இளவரசர் கால்ல விழுந்து கும்பிடுவாரு. அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா, பேச்சே வராது. பொதுவாவே எர்டோகனோட பேச்சு திறமை அப்படிங்கிறது அந்த பிராந்திய லெவல்ல பெரிய பேச்சாளர் தான். அடேங்கப்பா! ஒரு கேள்வி கேட்டா கிழிச்சு தொங்க விட்டுருவாருங்கிற மாரி இருக்கும். ஆனா இந்த மாரி கேள்வி கேட்கும்போது ஆள் அட்ரஸே இல்லாம போயிருவான். அந்த எண்ணத்தோட குடுத்திருக்கறக்கு அதிக வாய்ப்பு. ஆனா, இது ஏறக்குறைய ஒரு குடும்ப சண்டைக்குள்ளேயே கொண்டு போறதுக்கும் அதிக வாய்ப்பு இப்ப வந்துருச்சு. காரணம் என்ன அப்டின்னா, அவனுங்க ஒரு ஆளில்லா விமானத்த வச்சு உக்ரைன் யுத்தத்துல பெரிய அளவுல கல்லா கட்டுனார்கள், மைலேஜ் எடுத்தார்கள். அது பூரா தனிக்கத. ஆனா, இப்ப அந்த பைராக்டர் அப்படிங்கிற அந்த விமானம், இப்ப பாகிஸ்தான் கையில குடுத்ததுக்கு அப்புறம் மைலேஜ் எடுத்துச்சா அப்படின்னு கேட்டா, எங்க டேக் ஆஃப் ஆனோனயே தான் சுட்டு தள்ளிட்டாங்களே அப்படிங்கிற விஷயம் தான் காட்டுத் தீ மாரி பரவுது. அப்ப இனி வருங்காலங்கள்ல ஐரோப்பா இதுல பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் காட்டுமா? இல்ல மத்த நாடுகள் இன்ட்ரெஸ்ட் காட்டுவார்களா அப்படின்னு கேட்டா, காட்டப் போறது கிடையாது. உக்ரைன் யுத்தம் தனி. உக்ரைனியர்கள்ட்ட இருந்த ஆயுதங்கள், ஐரோப்பியர்கள்ட்ட இருந்த ஆயுதங்கள்லாம் தனி. அதனால ஏதோ அப்படியே பைராக்டர வச்சு பெரிய அளவுல கல்லா கட்டி மைலேஜையும் எடுத்தார்கள். அது எல்லாமே இப்ப நாசமா போச்சு. சரி இது எப்படி குடும்ப சண்டையா மாறும் அப்படின்னு கேட்டா, எர்டோகனோட ரத்த உறவு தான் அந்த கம்பெனியவே நடத்துது. போதும்ல, முடிஞ்சிருச்சுல, குடும்பம் தானே. இப்ப அதோட வருமானம் பாதிச்சுச்சு அப்படின்னா, நீ எடுக்கிற பூராமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளேயே சண்டை வருமான்னு கேட்டா, கட்டாயம் வரும் அப்படிங்கிறது அங்க உள்ள அரசியலா இருக்கு. அது அவர்கள் குடும்பம் சார்ந்த லோக்கல் அரசியல். இப்ப அவருங்க குடும்பமே 2ஆ பிரிஞ்சிருக்கு அப்படின்னு இஸ்தான்புல் மேயர் பெரிய அளவுல பிரச்சாரத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாரு. இதையே பெரிய விஷயமா துருக்கிக்குள்ள மாத்துவோம். ஒரு சைடு அரசியல் ரீதியா. 2வது விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்டின்னா, இதுவும் துருக்கியோட அரசியல பத்த வச்சுருச்சு. எந்த அளவுக்கு அப்டின்னா, எர்டோகனுக்கு கடுமையான அழுத்தங்கள். எப்ப வேணாலும் தன்ன கடல்ல தூக்கி வீசுவார்கள்ங்கிற மாரி எதிரிகளோட கை ஓங்கி நிக்குது. எர்டோகனுக்கே இது தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் இஸ்தான்புல் மேயர் பேர சொன்னாலே போதும், எர்டோகனுக்கு தன்னோட 20 வருஷ அரசியல் சாம்ராஜ்யத்த 20 நிமிஷத்துல முடிச்சுட்டானேங்கிற ஒரு பெரிய வருத்தம், கோவம், பதட்டம் எல்லாம் ஒண்ணு கூடி வந்துரும். அப்படி இருக்கும்போது, குடும்பமும் 2 பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி துருக்கியில பெரிய பிரச்சாரத்த ஆரம்பிச்சிருக்கார்கள். 2வது விஷயம், துருக்கியை இந்த ஆள் 2 ஆக்கிட்டான்டா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் காட்டுத் தீ மாரி பரவுது. அந்த 2 ஆக்கிட்டான் அப்படிங்கிற விவகாரத்துல 2 விஷயத்த கொண்டு வந்து சொருகுறார்கள். இந்தியா, பாகிஸ்தான் சண்டை மாரியே துருக்கி, கிரீஸ் சண்டை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கொள்ள காலமா. நம்ம கிரீஸ சப்போர்ட் பண்றோம். இனி வருங்காலங்கள்ல இவனுங்க ஆக்ரோஷமா சப்போர்ட் பண்ணுவாய்ங்க. தேவையில்லாத எதிரிகள கூட்டிட்டாரு. இந்த ஆளோட சுயநலத்துக்காக. இந்த ஆள் தலைகீழா நின்னாலும் சரி, அகண்ட ஒட்டமன் பேரரச உருவாக்கவும் முடியாது. பட்டத்து இளவரசர் பதவிய புடுங்கவும் முடியாது. ஆனா, இத 2யும் செய்யிறேன், செய்யிறேன், செய்யிறேன்னு நம்ம உயிர தான் எடுக்கிறான். உண்மைய சொல்லப்போனா, எதார்த்தமான உண்மை என்ன அப்டின்னா, இத 2யும் செய்ய முடியாதுன்னு எர்டோகனுக்கே தெரியும். ஆனா, இத 2யும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி துருக்கி மக்கள ஏமாத்தி, துருக்கியோட வளங்கள சொரண்டி, தன்னோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ட ஓவர்ஃப்ளோ ஆக்குற கேவலமான அரசியல்வாதி கூட்டத்துல எர்டோகனுக்கும் இடம் உண்டு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அதனால அத விட்டறலாம். இப்ப கிரீஸ் பஞ்சாயத்து ஒரு பக்கம், குடும்ப பஞ்சாயத்து ஒரு பக்கம், பாகிஸ்தானுக்கு வித்ததுனாலேயே டூரிசம் பஞ்சாயத்தும் வந்துருச்சு. துருக்கிய பொறுத்தவரையும் டூரிசம் அப்படிங்கிறது அவர்களோட ரெவென்யூல கணிசமான ஒரு அமௌண்ட். ஏகப்பட்ட பில்லியன்கள் பம்ப் ஆகுற துறையில இந்தியாவோட ஆதிக்கம், இந்தியர்களோட ஆதிக்கம், இந்திய டூரிசம் அப்படிங்கிறது அங்க பாயறது அப்படிங்கிறது பல மில்லியன்கள் இருக்கும். ஏறக்குறைய 300 மில்லியனுக்கும் மேல இந்தியாவோட டூரிசம் அங்க பம்ப் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்ப உள்ள டேட்டா. அதாவது கடந்த கால டேட்டா.
இந்த வருஷம் இன்னமும் கூடலாம், இல்ல குறையலாம், இல்ல 0க்கு கூட போலாம். எப்படி மால்தீவு "அனுப்பிச்சு விடுங்க சார், கோச்சுக்காதீங்க சார்" அப்படின்னு கெஞ்சுறாங்களோ, அந்த அளவுக்கு கெஞ்ச விடணும் அப்படின்னு சொல்லி இந்தியர்களும் முடிவு பண்ணிட்டார்கள். இந்திய அரசாங்கமும் முடிவு பண்ணிருச்சு. இது மட்டும் கிடையாது. இந்தியால ஏகப்பட்ட துருக்கி கம்பெனிகள் ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த துருக்கி கம்பெனிகள் லைசென்ஸ பூரா கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல விவாதமும் வருது. சில இடங்கள்ல போராட்டங்கள் வெடிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாரி செஞ்சா இன்டர்நேஷனல் ரீதியில சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னாலும் இதுல வராது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு யுத்தம், இந்தியாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலுக்கு ஆயுதம் குடுக்கக்கூடிய நாடு இந்தியால சம்பாரிக்கணுங்கிற தேவையே கிடையாதே! இவன் கம்பெனி வந்து தான் இந்தியாவ தூக்கி விடணும்னு ஒண்ணும் இல்லையே! இந்தியாலயே 1000 கம்பெனி இருக்கு. அவுட் சோர்ஸ் குடுக்கணும்னாலும் 1000 நாடுகள் இருக்கு. துருக்கி தேவையே இல்லையே! அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சாரம், போராட்டமே வெடிக்குது. அதனால துருக்கியோட பிசினஸ் இங்க உள்ள பிசினஸ் எல்லாமே அடிபட்டு போகும். அதுல முதல்ல பத்த வச்சது மும்பைல பத்த வச்சிருக்காய்ங்க. மும்பையோட ஏர்போர்ட்ல சில டிவிஷன்கள் மெயின்டனன்ஸ்க்காக துருக்கி கம்பெனி ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த பையன் சீட்ட கிழிச்சு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லி போராட்டமே வெடிச்சிருச்சு கிரவுண்ட்ல. அடுத்த கட்டமா இந்த டூரிசம் துருக்கிக்கு யாருமே போய் தொலையாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் தனியா ஓடிக்கிட்டு இருக்கு. நெறைய டூர் ஆப்பரேட்டர்கள் எப்படி மால்தீவுக்கு ஒரு பேன் போட்டார்களோ, அதாவது கவர்ன்மெண்ட் சொல்லாம தனிச்சையா போடுற மாரி போட்டார்களோ, அதே பேட்டர்ன், அதே யூனிஃபார்ம தூக்கி இங்கேயே அப்ளை பண்றார்கள். பல டூர் ஆப்பரேட்டர்கள் துருக்கியோட டூரிசத்த பேன் பண்றார்கள். இல்லங்க எடுக்கிறது இல்லங்க நான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவுல இன்னொரு பக்கம் இறங்குறார்கள். இத 2யும் தாண்டி இந்திய அரசாங்கமும் துருக்கிக்கு வலுவான பதிலடிய குடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப டெல்லி வட்டாரத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. துருக்கிக்கு ராஜதந்திர ரீதியில அழுத்தணும். துருக்கிக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. அந்த பஞ்சாயத்துகள்ல பூரா நம்மள ட்ரிகர் பண்ணி விடணும். அதே சமயம் துருக்கிக்கு இன்டர்னலா இங்க இருந்து போகக்கூடிய டூரிசத்த ஸ்டாப் பண்ணணும். அதுக்கடுத்து இங்க உள்ள துருக்கி கம்பெனிய பூரா லிஸ்ட் அவுட் எடு. எத எது தூக்க முடியுமோ இம்மீடியட்டா ஃபயர் பண்ணி அனுப்பிச்சுருவோம். அக்ரீமெண்ட்ட கேன்சல் பண்ணி அப்படின்னு பல டிவிஷனா துருக்கிய தூக்கி கடல்ல வீச ஆரம்பிச்சிருக்கு இந்தியா. ஏன் அப்டின்னா, இத விடவே கூடாது. விட்டா துருக்கி மாரி இன்னும் 4 பேர் நான் சப்ளை பண்றேன்பான். இது தேவையில்லாத சங்கட்டங்கள வருங்காலங்கள்ல நமக்கு குடுத்துரும். எப்படி சீன ஆயுதத்தோட மைலேஜ ஒட்டு மொத்தமா கால்ல போட்டு இந்திய ராணுவம் கசக்குச்சோ, அதே மாரி துருக்கியோட ஒட்டுமொத்த ராஜதந்திர ஆட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு டெல்லி இறங்கியே அடிக்குது. இந்திய மக்களும் இறங்கி அடிக்கிறார்கள். நாட்டோட நாட்டு மக்களோட மூடு அப்படிங்கிறது ஒரே திசைக்கு நோக்கி பயணிக்குது. அரசாங்கம், நாட்டு மக்கள் எல்லாரும் ஒரே திசைக்கு. எது? மால்தீவ் மாரி துருக்கியை கதற விடணும் அப்படிங்கிறதா நம்மனால துருக்கிய கதற விட முடியும். டூரிசம், அதுக்கடுத்து இங்க ஆப்பரேட் பண்ற கம்பெனிகள், அதுக்கடுத்து ராஜதந்திர ரீதியில கிரீஸ் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அவனுக்கு ட்ரிகர் பண்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா உறவு அப்படின்னு ஸ்மூத்தா போறனால கருங்கடலோட பிளாக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே இருக்காது. ஐரோப்பாவும் ஸ்மூத்தா போயிரும். அதுக்கடுத்து துருக்கிக்கு பெரிய அளவு இப்ப மாரி ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டா, முடியாது. இந்த காலகட்டத்தில துருக்கிய தூக்கி போட்டு மிதிச்சோம்னா, எர்டோகனே இல்லாம போறதுக்கு அதிக வாய்ப்பு. காரணம் இது பூரா லோக்கல் பிரஷராவே மாத்தி, அங்க ஒரு பிளேயர் கூட்டம் கடுமையா விளையாட ஆரம்பிச்சிருக்கு. வெளியில இருந்து நம்மளும் விளையாட ஆரம்பிச்சோம் அப்புட்ன்னா, எர்டோகனோட அரசியல் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல தலையிட்டனால அட்ரஸே இல்லாம போயிருச்சுன்னு ஈஸியா வரலாற்றுல எழுத முடியும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.